அன்பு செல்வங்களே, வணக்கம். உலக சுகாதார நிறுவனத்தால் வரையறுக்கப்பட்டுள்ள வாழ்க்கை தன்மையை இப்போ நாம தெரிஞ்சுக்க போறது என்ன தெரியுமா? இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நட்புறவு கொள்ளுதல். இந்த திறன் நமக்கு ஏன் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதையை பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்க இந்த கதையை சிறிய வகுப்புகளில் படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் நினைவுபடுத்திக்குவோம், சரியா? ஒரு சிங்கம் காட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு எலி அந்த சிங்கத்து மேல ஏறி 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 குதிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. சிங்கம் தூக்கம் கலைஞ்சு போய் முழிச்சிருச்சு. முழிச்சு எலியை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யுது? ரொம்ப கோபமா, இப்ப உனக்கு எவ்வளவு தைரியம் என் மேல விழுந்து விழுந்து விளையாடுற, இதோ இப்போ உன்னை முழுங்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிச்சான். எலி பயந்து நடுங்கி, சிங்கராஜா சிங்கராஜா, என்னை உங்களோட நண்பனா ஏத்துக்கோங்க, உங்களுக்கு எப்பவாவது ஒரு கஷ்டம் வந்தா நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா சிங்கம் இதை கேட்டு ஒரே சிரிப்பு. அதுக்கு ஒரே சிரிப்பா சிரிச்சுட்டு என்ன சொல்லிச்சான்? நீ எனக்கு உதவி செய்வியா? பரவாயில்ல, நல்லாதான் இருக்குது நீ சொல்றத கேட்கறதுக்கு. சரி சரி, ஓடிப்போ, தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எலியும் சவாரின்னு உளுந்தடிச்சு ஓடிடுச்சான். அதுக்கு பிறகு அதே மாதிரியே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் சிங்கம் வலையில மாட்டிக்கிச்சு. வலையில மாட்டிக்கிட்டு ஒரே கத்து சத்தம், கர்ஜனை. அந்த சத்தத்தை கேட்டுட்டு எலி என்ன பண்ணுது? தன்னுடைய நண்பனா ஏத்துக்கிட்ட அந்த சிங்கத்துக்கு உதவி செய்யுது. எப்படி? அந்த எலி அந்த வலையை பூரா கடிச்சு அந்த சிங்கத்தை வெளியில விட்டுடுச்சு. அப்புறம்தான் அது என்ன செய்யுது? தன்னோட நண்பனோட சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள், அன்றாட சந்திக்கிற மனிதர்கள் யார்கிட்டையுமே இவங்களால நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி இலக்காரமாவோ எள்ளலாவோ நினைக்காம ஒரு நட்புறவை பேணுறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்குற இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நட்புறவு கொள்ளுதல். அது நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அல்லது நம்ம புதுசா பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் நம்ம ஒரு நட்பை நம்ம கடைபிடிக்கணும். நம்ம வகுப்பறையா இருந்தால் மற்ற மாணவர்கள்ட்ட நம்மளோட நட்பை அழகா வெளிப்படுத்தலாம். அதுவே அலுவலகமா இருந்தாலும் நம்ம அழகா வெளிப்படுத்தலாம். எப்படியா இருந்தாலும் நம்முடைய நட்பை நம்ம என்ன செய்வோம்? நல்ல பிறருக்கு தெரியப்படுத்தணும், இல்லையா? அப்போதான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை போட்டுக்காம சச்சரவு பண்ணிக்காம விட்டு கொடுத்து எல்லார்கிட்டையும் ஒரு நட்போட பழகி நம்ம சூழ்நிலையை அழகா மாத்திக்கலாம், இல்லையா? அதோட முக்கியமா என்னது? எப்பவுமே ஒரு புன்னகையோட இருக்க ஆரம்பிச்சிடுவோம். புன்னகையோட இருந்து நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்படித்தானே? நம்ம திருவள்ளுவர் கூட அதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். பாருங்க என்ன சொல்லியிருக்காரு? நவில் தோறும் நுண்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அதோட பொருள் என்ன பாருங்க. படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பை போல பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையவர்களுடைய நட்பு, இல்லையா? எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு. அப்போ நட்பு அப்படிங்கிறத நம்ம கடைபிடிச்சு எல்லார்கிட்டையும் சிறப்பான நட்போட வாழ்வோமா? நன்றி. மீண்டும் சந்திப்போம் வேறொரு காணொளியில்.